ஓம் சரவணபவாய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. 99 100வது பாடல்கள் அனுபவிக்க இருக்கின்றோம். 101வது பாடல் பலன் செய்யுளாக, இதை படிப்பதால் என்ன பலன் அப்படியே என்று சொல்வதான உள்ள செய்யுளாக 101வது பாடல் அமைந்துள்ளது. இந்த 101 பாடல்களுடன் இந்த கந்தர அலங்காரம் முற்று பெறுகின்றது. சில பிரதிகளில் அதிகமாக ஒரு 6 பாடல்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அதையும் நாம் அனுபவிக்கலாம். அதை சேர்த்துத்தான் 101வது காப்பு செய்யுள், 100 பாடல்கள், 101வதான பலன் செய்யுள் பயன் வெண்பாவாக அது இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது ஒரு 6 பாடல்கள் சில பிரதிகளில் காணப்படுவதாக கூறப்படுவதையும் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். அதனால 108 பாடல்கள் கொண்டதாக கந்தர அலங்காரம் சொல்லப்பட்டது. அந்த மாலர்கள், அந்த மாலையில் 199வது முத்தான மலரான கழலுடன் சேர்த்து காக்க வேண்டுதல் என்ற தலைப்புடன் இந்த பாடல் இணைக்கப்பட்டுள்ளது. 100வது பாடல் ஒன்றுமே தெரியாது, அறிவில்லாத இதுல சொன்ன மாதிரி ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லியிருப்பா, அறிவில்லாத ஆயத்தம் குல பெண்கள்னு சொல்வார். அது மாதிரி அறிவில்லாதவர்கள் நாங்கள் வந்து உன்னை தொழுதோம், நீ எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நீ இவ்வளவு செய்தாயே அப்படின்னு சொல்ற மாதிரி அருணகிரியாரும் என்ன சொல்றார், அறிவில்லாத என்னை உன்னுடைய அடியார் கூட்டத்துடன் சேர்த்து எனக்கும் ஒரு வாழ்வை கொடுத்தாயே அப்படின்னு வியந்து சொல்றார். இந்த 100வது பாடல். 101வது அதனுடைய பலனாக நாம் இந்த செய்யுள் கந்தர் அலங்காரத்தை படிப்பதனால் உண்டாகும் பயனாக இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கின்றது. 101வது. இப்ப 99வது பாடல் கடலுடன் சேர்த்து காக்க வேண்டுதல். உதவி இல்லாமல் இருக்கின்ற இந்த அடியேனை உன்னுடைய திருவடிகளில் அணைத்து நீ என்னை காத்தருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார் அருணகிரியார். காவி கமலக்கழலுடன் சேர்த்து என்னை காத்தருளாய், தூவி குலமயில் வாகனனே துணையேதும் இன்றி தாவி படர கொழு கொம்பில்லாத தனி கொடி போல் பாவி தனி மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே. காவி கமலக்கழலுடன் சேர்த்து என்னை காத்தருளாய், தூவி குலமயில் வாகனனே துணையேதுமின்றி தாவி படர கொழு கொம்பில்லாத தனி கொடி போல் பாவி தனி மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே. காவி கமலக்கழலுடன் சேர்த்து என்னை காத்தருளாய், தூவி குலமயில் வாகனனே துணையேதுமின்றி தாவி படர கொழு கொம்பு இல்லாத தனி கொடி போல் பாவி தனி மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே. தூவி குலமயில் வாகனனே, முருகப்பெருமானு கூப்பிடுறார். அது என்ன தூவி குலமயில் வாகனனே? தூவி குலமயில் கலாபத்தை உடைய சிறந்த மயில். அதான் தூவி குலமயில், குலத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த குலமயில் அப்படின்னா குலம் சிறந்த, சிறந்த தூவி குலமயில் வாகனனே, கலாபத்தை உடைய சிறந்த மயிலை ஊர்தியாக உடைய முருகப்பெருமானே, வாகனனே முருகப்பெருமானே, துணை ஏதும் இன்றி, எனக்கு இந்த உலகத்துல யாருப்பா துணை இருக்கா, எதுவும் துணை வராது. நிறைய பாடல்கள் அனுபவிச்சிட்டோம். துணை யாரு? யாராவது வருவாளா? இப்ப இருக்கும் போது சுற்றம் சூழ கணவன் மனைவி குழந்தைகள்னு ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம். போகும்போது யாரும் கூட வரமாட்டா. அப்போ எனக்கு துணைங்கிறது யாரு? முருகா உன்னுடைய திருவடிகள் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி
துணை ஏதுமின்றி உதவி ஒன்றும் இல்லாது யாரும் வரமாட்டார். சாடும் தனி வழிக்கு யார் வரப்போறா? ஒருத்தரும் வரப்போறது இல்ல. அப்படி உதவி ஒன்றும் இல்லாது தாவி படர ஒரு செடி கொடிக்குள்ள விதை நட்டு அது முளை விட்டு வந்ததுனால் அதோட அந்த இது வரும்போது அதற்கு ஒரு பக்கத்துல ஒரு கம்பு நட்டால் அதை தாவி பிடித்து கொண்டு மேல் ஏறும் இல்லையா? அதற்கு ஒரு பக்க பலம் அதற்கு. அது இல்லைன்னா அது கீழே தொஞ்சு போய் அப்படியே கவிழ்ந்துரும். அதனால அப்போ மேலேறி செல்வதற்கு கொழு கொம்பில்லாத தனி கொடி போல் பற்றுக்கோடு இல்லாத தனியாக உள்ள கொடி போன்று காத்தடிச்சதுன்னா அந்த கொடி இப்படியே ஆடும். அதுக்கு பற்றுக்கொம்பு இல்லைன்னா அது ஆடி என்ன ஆகும்? எங்கேயாவது இதாகும், புயல் அடிச்சு காத்தடிச்சு மழை பெஞ்சதுன்னா அந்த கொடி அப்படி சரிஞ்சிரும். அத மாதிரி தாவி படர மேலேறி செல்வதற்கு பற்றுக்கோடு இல்லாத தனியாக உள்ள கொடி போன்று பாவி தனி மனம், பாவியாகிய எனது மனம் நிறைவினில், அதாவது இந்த நெஞ்சமானது தள்ளாடி. அதான் சொல்ற, இந்த வயது வரும்போது எனக்கு எதுவுமே சொல்ல தோணாது. ஏன்னா உடல் தளர்ந்தும் போயிடும், மனசுல தைரியம் இருக்காது, கண் பார்வை மங்கும், காது கேளாது, எதையும் நம்மளுக்கு செய்வதற்கு சக்தி இருக்காது. அதுதான் சொல்ற, நாவது குளரும், கண்கள் மங்கும் இல்லையா? பார்வை குறைஞ்சிடும், காது கேட்காது, உடல் தளர்ந்தும். அப்போ உனக்கு யாரு துணை வருவா? அதனால இன்னைக்கே நீ சொல்லு நெஞ்சே, அவன் முருகன் திருவடிகளை பற்றுக்கோடாக நீ பற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ மனம் மலம், அதாவது ஒப்பற்ற நெஞ்சமானது தடுமாறி வாட்டமுற்று வாடி பதைக்கின்றது, துடிக்கின்றதே. அதனால நீ என்ன பண்ணணும்? காவி கமலம் கழலுடன், காவி எது? செந்தாமரை போன்ற மலரை ஒத்த உனது சீர் பாதங்களுடன் என்னை சேர்த்து காத்தருள். என்னை நீ அடைக்கல பொருளாக சேர்த்து பாதுகாப்பாயாக அப்படின்னு வேண்டிக்கிறார் அருணகிரியார். நான் இப்படி இருக்கேன், என்ன வாழ்க்கை இருந்தாலும், என்ன சீர் பெற்று வாழ்ந்தாலும், போகும் காலம் வரும்போது யாரும் கூட வரமாட்டார்கள், யாரும் இல்லை. உனக்கு துணை யாரு? அவன் திருவடி கமலங்கள் தான். அதைத்தான் சொல்ற, என்னை நீ அடைக்கல பொருளாக சேர்த்து நீ பாதுகாத்து கொள்ளு முருகா அப்படின்னு சொல்ற. காவி எப்படி இருக்குமே, காவி கல்லு பார்த்தோம்னா அந்த கலர்ல இருக்கிறத செம்மண். அப்போ செம்மைங்கிறதுனால அது செந்தாமரை மலரை குறிக்கின்றதாக இருக்கின்றது. கடல், கமலக்கழல், காவி கமல கழலுடன், காலில் வீரர்கள்லாம் அணிகின்ற இந்த கண்டாமணி. அந்த இதுல பார்த்தேன்னா நடக்கும்போது அவ அந்த கழல் போட்டு ஜல் சக் சக் அப்படின்னு நடக்கும்போது அந்த வீரர்கள் காலில் ஒலிக்கும் அது கண்டாமணி. அதனால அது பாதத்திற்கு சொல்வதனால இதை காவி கமல கழலுடன்னு சொன்ன. முருகப்பெருமானுடைய மற்ற எல்லா அங்கங்களுமே முக்கியம். ஆனாலும் சரணம் என்று அடைக்கலம் புகுவாருக்கு காக்கின்ற திறமை எதற்கு இருக்கு? பாதத்திற்குத்தான் இருக்கின்றது. அதனால அந்த அடைக்கலம் என்று வருபவர்களை காக்கும் பெருமை திருவடிகளுக்கே உரியது. அதனால காவி கமல கழலுடன் சேர்த்து என்னை காத்து அருளாய் அப்படின்னு வேண்டிக்கிறார். முருகப்பெருமானுடைய எல்லா அங்கங்களுமே அவர் பார்க்க தெவிட்டாது. 4000 கண்ணு வேணும்னு இவர்கிட்ட கேட்டார், பிரம்மன்ட்ட. அயன் எனக்கு அப்படி படைக்கலையேன்னா அவனுக்கே 8 கண் இருக்கு, எனக்கு 4000 கண்ணை எப்படி படைப்பான் அப்படின்னு அவர் ஒரு இதனால சொன்னார் இதுல. அப்போ கலாபத்தை உடைய சிறந்த மயிலை ஊர்தியாக உடைய முருகப்பெருமானே, உதவி ஒன்றும் இல்லாது மேலேறி செல்லுதற்கு கொழு கொம்பில்லாத பற்றுக்கோடு இல்லாத தனியாக உள்ள கொடி போன்று பாவி என்னுடைய மனம் ஒப்பற்ற நெஞ்சமானது தடுமாறி, பாவி தனி மனம், அந்த பாவியாகிய என்னுடைய மலம் நிறைந்த, என்னது அழுக்குகள் நிறைந்த இந்த நெஞ்சம். ஏன்னா நெஞ்சத்துல அழுக்கு நிறைய இருக்கு, அமலம் இல்லை, மலம் சேர்ந்தது நம்மளுடைய இதுல. அப்படிப்பட்ட அந்த ஒரு நெஞ்சமானது தடுமாறி வாட்டமுற்று துடிக்கின்றது. அதனால செந்தாமரை மலரை ஒத்த உன்னுடைய பாதங்கள், திருப்பாதங்கள், சீர்பாதங்களுடனே என்னை அடைக்கல பொருளாக சேர்த்து காத்து அருள்வாயாக
முருகப்பெருமானே அப்படின்னு வேண்டிக்கிறார். இதுல மயில் தோகை, தூவி குலமயில் அப்படிங்கிறார். ஏன்னா இறகு அதுக்கு தூவின்னு சொல்லுவா, தோகைங்கிறது பொருள்படும். அப்போ மயில் வாகனனே, உதவி ஒன்றும் இன்றி பரிதவிக்கும் அடியேனை உன்னுடைய திருவடிகளுள் அனைத்து காப்பாயாக அப்படின்னு அருணகிரியார் வேண்டிக் கொள்றார் இந்த பாடல்ல. 100வது பாடல் நிறைவு செய்யும் போது, அறிவில்லாத என்னை உன்னுடைய அடியாருடன் சேர்த்து வைத்து எனக்கும் ஒரு நீ பெருமையை கொடுத்தாயே முருகா, உன்னுடைய எப்பேற்பட்ட கருணை உள்ளம் உன்னுடையது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் எதுவுமே செய்யல அப்படின்னு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். எடுதலை சற்றும் கருதேனை போதமிலேனை அன்பால் கெடுதலில்லா தொண்டரில் கூட்டியவா கிரௌஞ்ச வெற்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவியற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாச வினை விலங்கே. இடுதலை சற்றும் கருதேனை போதமிலேனை அன்பால் கெடுதலிலா தொண்டரில் கூட்டியவாம் கிரௌஞ்ச வெற்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவி அற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாச வினை விலங்கே. இடுதலை சற்றும் கருதேனை போதம் இலேனை அன்பால் கெடுதலிலா தொண்டரில் கூட்டியவா கிரௌஞ்ச வெற்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவி அற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவினை விலங்கே அப்படின்னு சொல்ற. எதை? கிரௌஞ்ச வெற்பை, கிரௌஞ்சகிரி அந்த மலையை அடுதலை சாதித்த, கிரௌஞ்ச மலை தூளாகும்படி வேல்படையை விட்ட வேலவன், அப்பேற்பட்ட அடுதலை அழிதலை புரிந்த வேலோன் வேற்படையினையுடைய முருகக் கடவுளின் அருள் பெருக்கினால் பிறவி அற எனது இந்த பிறப்பு இறப்பு துன்பங்கள் ஒழிய சிறை விடுதலைப்பட்டது. இச்சிறை விடுதலைப்பட்டது. இது என்ன இதுவரைனா இந்த தனு உடம்பு, இந்த உடம்பு இந்த கரணங்கள் எல்லாம் அதனால உண்டாகும், எல்லாம் அதனால சிறைப்பட்டு இருக்கின்ற இந்த உடம்பு அதிலிருந்து எனக்கு விடுதலை கிட்டியது அப்படின்னு சொல்ற. தனு கரண அப்படின்னு சொல்றாரு. இந்த உடம்பு அந்த எல்லா கரணங்கள்னால கட்டப்பட்டிருக்கின்றது. எத்தனை பொறிகள் இதையெல்லாம் நம்மை ஆட்டி வைக்கின்றது. இப்பேற்பட்டதுனால உண்டாகும் அந்த சிறையில் இருந்து விடுதலை கிட்டியது. பாச வினை விலங்கு விட்டதுங்கிறார். என்ன இதை பந்தப்படுத்தக்கூடிய இந்த நல்வினை தீவினை என்னும் விலங்குகள் எல்லாம் உடைந்து விட்டது. எப்படி? இடுதலை சற்றும் கருதேனை, என்னை இறந்தவர்களுக்கு அன்னம் உதவுதலை கூட நான் செய்யவில்லையே, அப்பேற்பட்டவனாக இருந்த கொஞ்சம் கூட அவளுக்கு கொடுத்துட்டு நான் இது பண்ணணும்னு நினைக்காம இருந்த இனி சிறிதும் நினையாத இந்த கசடன், ரொம்ப கசடன் நான் இப்பேற்பட்டவனை போதம் இல்லானே, எது கொஞ்சம் கூட ஞானம் ஏதாவது தெரிந்தால் தானே எனக்கு, அந்த ஞானமும் இல்லையப்பா என்கிட்டக்க. அன்பால் உன்னுடைய கிருபையால் கருணா கடாட்சத்தால் கெடுதல் இல்லாத, பக்தியில் குறையாத, கொஞ்சம் கூட பக்தியில் குறையாத தொண்டரில் உன்னுடைய அடியவர் கூட்டத்தில் கூட்டியவா என்னை அதை சேர்த்த விதம்தான் என்ன வியப்புடையது அப்படின்றது. எதுவுமே இல்லாத என்ன உன் அடியார்கள் கூட்டத்தில் கொண்டு போய் சேர்த்தாயே முருகா, உன்னுடைய கருணையை நான் என்ன சொல்வது அப்படிங்கிற நமக்காண்டி அருணகிரியார் சொல்றாரு. ஏன்னா அவர் அந்த நிலையில இருந்து வந்தவர்னால எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்றார் நமக்கு. அப்போ கிரௌஞ்ச மலையை அழித்தல் தவிடு பொடியாகும்படி வேல் படையினை உடைய முருகக்கடவுளின் அருள் பெருக்கினால் எனது பிறப்பு இறப்பு துன்பங்கள் ஒழிய, இந்த உடல் எதனால கட்டப்பட்டது எல்லாம் சொல்ற, நரம்பினால் செய்யப்பட்ட யாக்கைன்னு நம்ம பார்த்தோம். எல்லாத்தாலே கட்டப்பட்ட இந்த உடம்பு அது ஒரு சிறை. இந்த சிறையிலிருந்தும் எனக்கு விடுதலை கிட்டியது. என்னை பந்தப்படுத்துகின்ற இந்த நல்வினை, ஏன்னா
நம்ம செய்த வினைகளுக்கு ஏற்றவாறுதான் நம்மளுக்கு பந்தங்கள், பிறவிகள் எல்லாமே தலைகள் ஏற்படுகின்றது. அப்போ இந்த நல்வினை தீவினை என்னும் விலங்கு உடைந்து விட்டது. ஏன்னா என்னை பிச்சை கேட்டு இறந்தாருக்கு அன்னம் கொடுப்பது அந்த மாதிரி இதை கூட சிறிதும் நினையாத இந்த கசடனை, அப்பேற்பட்ட நான் ஒண்ணுமே செய்யாமல் இருக்கின்ற இந்த கசடனை, ஞானம் இல்லாதவனை உன்னுடைய கருணா கடாட்சத்தால் பக்தியில் சற்றும் குறைந்தே படாத அடியார்கள் கூட்டத்தில் என்னை நீ சேர்த்து விட்டாயே, அப்படி சேர்த்த விதம்தான் வியப்புக்குடையது அப்படின்னு அருணகிரியார் ரொம்ப வியப்பா சொல்றாரா. எப்பேற்பட்டவன் நாயில் கடையேனை அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவார். அது மாதிரி இவர் அதனை கசடனை அப்படிங்கிறார். அப்போ முருகனுடைய அடியார் கூட்டத்தில் சேரணும்னா எப்படிப்பட்டவை, தன்னை தனக்கு முடிந்த அளவு தானம், இறந்தோருக்கு ஈவதும் அறிவுடையுமே தகுதி அப்படின்னு சொல்றாரு. இது மூலமா அப்படி பண்ணணும். எப்படி இல்லாம இருந்த நான் ஞானம் இல்லையே, இறக்க குணம் கொடுக்கறது கூட இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப தொண்டர்களுக்கு கேடுகள்னா எல்லா உயிர்கள், இந்த உயிர்கள் இடத்து அன்பு செலுத்துதல், இந்த குறைபாடு, இதெல்லாம் முருகனோடு பக்தி செலுத்துவதில் ஏற்படுற அசுரத்தை அப்படிங்கிறார். இந்த அன்பு செலுத்துவதில் குறைபாடு இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்று அப்படின்னு நினைக்கணும். முருகன் கிட்டக்க, பகவான் கிட்டக்க பக்தி செலுத்துதல் அசுரத்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். அப்ப பிறவி அற அப்படிங்கிறதுனால இறப்பும் பிறப்பும் இறப்பும் இல்லாமல் அப்படின்னு சொல்றது. இந்த பிறவி போயிடுத்து, எனக்கு மோட்சத்தை கொடுத்துருவா, பிறவி ஒழிந்தால் இறப்பும் இல்லை, அதனால அதை சொல்லணுமா அப்படிங்கிறார் அவர் அப்ப பிறப்பு இறப்புகளும் இந்த தனுகரணங்களின் இன்பங்களும் ஆன்மாவிற்குரிய சுயேச்சை, இதை கெடுக்கிறது நம்மளுக்கு. இந்த போகங்கள், உலகத்துல எத்தனை பொருட்கள் நம்மளை பார்க்க இடமெல்லாம் நம்மளை அது பக்கத்துல இழுக்கிறது. அப்போ நமக்கு உள்ள என்னதுன்னா அதோட பக்கத்துல போயிடுச்சுன்னா என்னதுன்னே நம்மளுக்கு புரியாத நிலைமை. எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற இது தெரியாம இந்த போகங்கள்ல மூழ்கி நம்மளுக்கு சிற்றின்பங்கள்ல நம்ம மூழ்கிடுறோம் அப்படிங்கிறார். அப்ப இந்த மாதிரி இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாயே, உன்னுடைய தொண்டர் குழாத்துடன் சேர்த்து என்னையும் நீ தூயவனாக்கி வைத்தாய் அப்படின்னு சொல்றாரு. துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய்ன்னு சொல்ற மாதிரி என்னையும் நான் அப்பேற்பட்டவனாக இருந்த என்னை உன்னுடைய அடியார்கள் கூட்டத்துடன் சேர்த்து என்னையும் நீ புனிதமுடையவனாக செய்தாயே முருகா, உன்னுடைய கருணா கடாட்சம், உன்னுடைய கருணைதான் என்னேன்னு வியப்பா சொல்றார் இவர் அப்போ முருகப்பெருமானின் அருள் பெருக்கினால் பிறப்பு இறப்புகள் எல்லாம் எனக்கு ஒழிந்தது, இந்த ஆன்மாவின் சிறை நீங்கியது, நல்வினை தீவினை விலங்குகள் எல்லாம் ஒழிந்தது, தெரிப்பட்டது, இதுவரை என்னை இறப்போருக்கு ஈதலும் அறிவு ஈட்டலும் புரியாத கசடனாகிய அடியேனை முருகக்கடவுள் தன் அடியார் கூட்டத்தில் சேர்த்த விதம்தான் என்னே எத்தகைய வியப்புடையது அப்படின்னு அருணகிரியார் இந்த 100வது பாடலை அழகா நிறைவு செய்திருக்கார். அப்போ இந்த 100 பாடல்களும் படிக்கும் போது அவர் அடியார் கூட்டத்துல சேர்த்து பிறப்பு இறப்பு ஒழித்து அவரை மோட்சகதிக்கு உள்ளாக்கிட்டார்னு சொல்றார். அவர் இந்த கந்தர் அலங்காரம் ரொம்ப அழகாக முடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 100 முத்தான மலர்களும் கோர்க்கப்பட்ட விதமும் இந்த மாலையில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த 101வது பயன் செய்யுடாக 100 பயன் அப்படின்னு சொல்றார் ஒரு இத. சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், துலங்கா நரக குழி அணுகார், துட்ட நோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும், கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே. அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே, அவருக்கே அப்படின்னு சொல்றார். சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், துலங்கா நரக குழி அணுகார், துட்ட நோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும், கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே. சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார்.
யமன் சண்டைக்கு அஞ்சார், துலங்கா நரகக் குழி அணுகார், துஷ்ட நோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே அப்படின்னு சொல்றார். இதுல என்ன பொருள் பார்க்கலாம்? சலம் காணும் வேந்தர், இந்த உலகத்தையே அடக்கி ஆளுகின்ற வேந்தர். அதான் இவர் சொல்லுவார் திருவாச்சகத்துல, மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பார், நான் யாருக்கும் அஞ்சேன், புலி வந்தால் அஞ்சேன், எம் மன்னர்கள் என்னை இது பண்ணா அதற்கும் அஞ்சேன், ஆனால் நெற்றியில் திண்ணீர் நீரிட்டு நமச்சிவாய என்ற நாமத்தை ஓதாமல் அப்படிப்பட்டவர் இருக்கின்றவர்களை பார்த்தால் நான் அஞ்சுகிறேன், அஞ்சுமாறே அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி எப்படி இருக்கின்றதுன்னா, சலம் காணும் வேந்தருக்கும் அஞ்ச மாட்டார்கள், யமன் எமக்கும் அஞ்ச மாட்டார்கள். யமன் வந்தாலும் என்ன பயம் அப்படின்னு இருப்பார். துலங்கா நரகக்குழி அதுக்கும் அவ போக மாட்டா. துஷ்ட நோய்கள், அந்த நோய் இந்த நோய் எந்த நோயும் அவர்களை அணுகாது. கலங்கார், எது புலி கரடி யானை எதற்கும் பயப்பட மாட்டார்கள். கந்தன் நன்னூல் அலங்காரம், இந்த அலங்கார கந்தர் அலங்காரத்தில் 101 கவிதான் கற்றறிந்தவரே. அப்ப சிறந்த நூலாகிய முருகப்பெருமானை பற்றிய இந்த கந்தர் அலங்காரம் என்னும் இந்த நூலில் உள்ள 100 செய்யுள்களில் ஒன்றையேனும் பயின்று அதன் உட்பொருளை உணர்ந்தவர்கள். எப்படி சொல்றார்? வஞ்சமும் சினமும் பொருந்திய சலம் காணும். அப்படிப்பட்டவர் வஞ்சமும் சினமும் பொருந்திய அசுரருக்கும் அரசருக்கும் அஞ்ச மாட்டார்கள். அந்தியத்தில் நமக்கு நம்மளுடைய இறுதி காலம் வரும்போது அந்தகன் யமன் செய்யும் போருக்கும் அவன் என்ன பாச கயிற்றை வீசி அவன் திரிசூலத்தை வீசினாலும் நான் பயப்பட மாட்டேன், அதுக்கும் பயப்பட மாட்டார்கள். ஏன்னா இதுல எது ஒரு பாடல் கற்றாலேன்னு சொல்றார். அப்படிப்பட்ட அதோட உட்பொருளை உணர்ந்து ஓதும் போது எதற்குமே அவர்கள் பயப்பட மாட்டார்கள். நரகம் செத்த பின்னால் அந்த விளக்கு வெளிச்சமே இருக்காது. இந்த நரகம் பால் நரக குழிக்கேன்று அபிராமி பட்டர் சொல்வார். அந்த குழிக்கு அழுந்தும் அந்த படுகுழியை கூட சேர மாட்டார்கள். கொடிய பிணிகள், இப்ப உள்ள காலத்துல எத்தனை நோய்கள் புதுசு புதுசா நிறைய பேர் வச்சு நோய்கள்லாம் சொல்றா. எந்த நோயும் அணுகாது அவர்களை அப்படிங்கிற கொடிய பிணிகளை அவர்கள் அடைய மாட்டார்கள். இந்த துஷ்ட வன விலங்கு புலி கரடி யானை எதற்குமே அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 100 பயனான 101வது பாடலை சொல்லி முடிச்சிருக்க. இந்த கந்தர் அலங்காரம் மூலம் இதோட இந்த விளக்க உரையை இதோட நிறைவு பெறுகின்றது. மிச்சம் உள்ள 6 பாடல்கள் சில பிரதிகள்ல அதிகமாக காணப்படுபவையாக இருக்கின்றது. இந்த 6 பாடல்களையும் இன்று அனுபவித்து விடலாம். என்றா சிறிய அந்த பாடல்கள் தான் இது. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ பொறுவடிவேலும் கடம்பும் தடம்பும் புயம் 6 மறுபடிவான வதனங்கள் 6 மலர்கண்களும் குருவடியாய் என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ பொறு வடிவேலும் கடம்பும் தடம்புயம் 6 மறுவடிவான வதனங்கள் 6 மலர்கண்களும் குருவடியாய் என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. திருவடியும் தண்டையும் சிலம்பும், முருகக் கடவுளின் திருவடிகளும் தண்டைகளும் சிலம்புகளும் ஊடுருவ பொறு வடிவேலும், கிரௌஞ்சமலையை ஊடுருவி செல்லக்கூடிய வேற்படை, அதை அப்படி வேற்படை அந்த போர் புரிந்த வடித்த வேல்படையும் பொறு வடிவேலும் வடித்த வேல்படையும், கிரௌஞ்சமலை ஊடுருவி செல்லுமாறு போர் புரிந்த வடித்த வேல்படையும் கடம்பும் கடம்ப மாலையும் மலர் மாலையும் தடம் புயம் 6 தடந்தோள் வாழ்கிற மாதிரி அப்படிப்பட்ட வடித்த வேல்படையும் கடம்ப மாலையும் பெரிய தோள்கள் 12 மறுவடிவான வதனங்கள் மனம் கமழும் அழகிய 6 திருமுகங்களும் தாமரை மலர் போன்ற கண்களும் குரு வடிவாக இந்த குரு மூர்த்தி அந்த வடிவத்தில் எனது மனம் குளிர கூடியது
அப்படின்னு மனம் குளிர குதி கொண்டவே, என் மனம் குளிருமாறி என்னிடம் குடிகொண்டது கூடினதே அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டு. அடுத்தது இரண்டாவதாக, இரா பகலற்ற இடம் காட்டி யான் இருந்தே துதிக்க குரா புனை தண்டயம் தாழ் அருளாய் கரி கூப்பிட்ட நாள் கரா படக் கொன்றை கரி போற்ற நின்ற கடவுள் மெச்சும் பராக்கிரமவேல நிருத சங்கார பயங்கரனே. இரா பகலற்ற இடம் காட்டி யான் இருந்தே துதிக்க குரா புனை தண்டயந்தாள் அருளாய் கரி கூப்பிட்ட நாள் கரா பட கொன்ற கரி போற்ற நின்ற கடவுள் மெச்சும் பராக்கிரமவேல நிருத சங்கார பயங்கரனே. இரா பகலற்ற இடம் காட்டி யான் இருந்தே துதிக்க குரா புனை தண்டயம் தாழ் அருளாய் கரி கூப்பிட்ட நாள் கராப்பட கொன்ற கரி போற்ற நின்ற கடவுள் மிச்சும் பராக்கிரமவேல நிருத சங்கார பயங்கரனே. குராப்புனை தண்டையன் தாழ் அருளாய் கரி கூப்பிட்ட நாள், கஜேந்திரன் ஆதிமூலமே அப்படின்று அழைத்த போது கராப்பட கொன்ற கரி போற்ற நின்ற, முதலை ஒழிய கொன்று அவன் போற்ற நின்ற கடவுள் மிச்சும், அப்படிப்பட்ட நின்றருளிய திருமாலும் புகழும் பராக்கிரம வேலன், எப்படிப்பட்டவன், வலிமை பொருந்திய வேல் படையை கொண்ட முருகக் கடவுளே, வேல பராக்கிரம வேல நிருத சங்கார பயங்கரனே, அரக்கரை சங்கார பயங்கரனே, அரக்கரை கொல்பவனே, அவர்க்கும் பயங்கரத்தை கொடுப்பவனே, அசுரர்கள் பயப்படும்படி அந்த வேல் ஒலியை கேட்டாலே பயந்து இது பண்ணினான். அப்ப அவர்களுக்கு பயத்தை கொடுப்பவனே, இரவும் பகலும் காணாத அறிவு நிலையினை தெரிவித்து, எப்படி சும்மா இரு என்ற சொல் எப்படிப்பட்ட சும்மா இரு முடியுமா? சும்மா இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறார் அவர் வந்துட்டு. அப்படி இரவும் பகலும் காணாத அறிவு நிலையினை தெரிவித்து, நான் அந்த நிலையில் ஞான நிலையில் அமர்ந்திருந்தே உன்னை துதிக்கும் குரா மலர் மாலையினால் அணி செய்த குரா புனை தண்டயம் தாளருளாய், குரா மலர் அந்த மாலையினால் அணி செய்த தண்டை பொருந்திய அழகிய நின் திருவடியை எனக்கு நீ ஈந்தருள்வாய். இராப்பகலற்ற இடம் காட்டி யான் இருந்தே துதிக்க குராப்புனை தண்டையன் தாள் அருளாய், நீ எனக்கு உன்னுடைய அழகிய திருவடியை தந்து அருள்வாய் அப்படின்னு வேண்டிக்கிறார். எப்பேற்பட்டதாக இருக்கின்றது அழகான ஆதிமூலமேன கூப்பிட்ட பெருமாள் ஓடி வந்து அந்த முதலையை அழித்து அவர் போற்றும்படி நின்ற திருமால் மிச்சும் மருகன் அவன் வந்துட்டு, திருமாலும் புகழும் வலிமை பொருந்திய வேல் படை கொண்ட முருகக் கடவுள், பராக்கிரம வேல நிருத சங்கார, நிருதர்கள் அரக்கர்கள் அவர்களை கொன்றவன், சங்கார பயங்கரனை அவர்களை சம்ஹரித்து அவர்களுக்கு பயத்தை கொடுத்தவன் சொல்லி எத்தனை அடைமொழியோட முருகப்பெருமான சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு. அடுத்தது மூன்றாவது பாடல். செங்கேழடுத்த சிவனடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனே, எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. செங்கேழடுத்த சிவனடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனே, எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. செங்கேழ் அடுத்த சிவனடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன், எப்பேற்பட்டவன், தாமரை மலர் மணமும் முத்தும் சொரியும்படியான திருச்செங்கோட்டின் அந்த மலையின் கண் வீற்றிருக்கும் குமாரக் கடவுளே என்று
நான் எங்கு நினைத்தாலும் சிவந்த மேனியை உடைய பொன்னார் மேனியனே புலித்தோலை அரக்கிசைத்து அப்படின்னு சொல்ற மாதிரி பொன்னார் மேனியன் சிவந்த மேனியை உடைய சிவபெருமான் ஆதி காலத்தில் ஈந்தருளிய வேற்படையும் 6 திருமுகங்களும் இரு பாகங்களிலும் நிறைந்திருக்கும் 12 தோள்களும், அப்படி 6 முகங்கள் 12 தோள்கள் உடைய அந்த இடத்தில் அடியே முன்னர் வந்து தரிசனம் தந்து அருளுவானா. எப்ப நீ நினைக்கிற முருகன்கிட்ட உன்னோட அன்பு அப்பேற்பட்ட பக்தியுடையதாக இருக்கணும். நீ நினைத்தால் அந்த இடத்தில் எந்த இடத்திற்கும் வந்து உனக்கு காட்சி தந்து உன்னை உனக்கு அருள் கொடுப்பான் அப்படின்னு சொல்றார் அவர். தாமரை மலர் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதும மலர் கொங்கே தரளம் சொரியும். அப்ப தாமரை மலர் மணமும் பதும மலர் கொங்கே தரளம் சொரியும் முத்தும் சொரியும்படியான செங்கோடை அந்த திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் குமார கடவுளே அப்படின்னு எங்கே நினைப்பினும் நான் உன்னை பற்றி எங்கே நினைத்தாலும் அங்கே என் முன் எதிர் வந்து நிற்பவன். எப்படி? யாரு அவன்? சிவந்த மேனி செங்கேழ் அடுத்த சிவனடி வேலும் திருமுகமும் சிவந்த மேனியுடைய சிவபெருமான் ஆதி காலத்தில் ஈந்தருளிய அந்த வேல் படையும் 6 திருமுகங்களும் பங்கே நிறைத்த 2 பக்கங்களிலும் நிறைந்திருக்கும் 12 தோளும் 12 தோள்களும் அப்படி பொலிய அழகு பண்ண மின்ன அந்த இடத்தில் எந்த இடத்தில் நினைத்தாலும் அந்த இடத்தில் அடியேன் முன்னர் வந்து தரிசனம் தந்து அருளுமான் அப்படின்னு அருணகிரியார் சொல்றார் ரொம்ப அழகா. அடுத்தது ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன்னருள் பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன் வினை தீத்தருள்வாய் வாவி தடவயல் குழும் சூழும் திருத்தணி மாமலை வாழ் சேவர் கொடி உடையானே அமரசிகாமணியே. ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் அருள் பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன் வினை தீத்தருள்வாய் வாவிக்கு தடவயல் சூழும் திருத்தணி மாமலை வாழ் சேவல் கொடிவுடையானே அமரசிகாமணியே. நீர் வளம் சொல்லியிருக்கோம் நம்ம வந்து அதத்தான் வாவி தடவயல் சூழும் அப்படின்னு குளங்களுடன் பரந்த கழனிகள் சூழ்ந்த அந்த திருத்தணி மலையில் உள்ள தெய்வத்தன்மையில் அப்படிப்பட்ட அந்த திருப்பதியில் அந்த குன்றின் மீது வாசம் செய்பவனும் சேவல் கொடியை உடையவனுமான முருகக்கடவுளே, தேவர்களுக்கு எப்படிப்பட்டவன் நீ வந்து நீ அவருடைய வினையெல்லாம் தீர்த்து அருளக்கூடியவன், தேவர்களின் கண்மணி போன்று இருப்பவனே, சரீரத்துள் பொருந்திய இந்த அழியும் கேடு வரும் விதத்தை உணர்ந்து உன்னுடைய அருள்மயமான திருவடிகளை நான் சிந்தித்தேனா? இல்லையே. எனினும் அடியேனின் பிறப்பு இறப்புகளுக்கு காரணமாக இருக்கும் இந்த பிறவி பிணியினை தீர்ப்பாயாக. நான் ஒன்னு நினைக்கலப்பா, ஆனாலும் நீ வந்து என்னோட பிறவி பிணியை தீர்த்து என்னை ஆட்கொள்வாய், எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். அப்போ குளங்களுடன் பரந்த கழனிகள் சூழ்ந்திருக்கும் அந்த திருத்தணி அம்பதியில் உள்ள தெய்வத்தன்மை பொருந்திய அந்த குன்றின் மீது வாசம் செய்பவனும் சேவல் கொடியை உடையவனுமான முருகக் கடவுளே, தேவர்களுக்கு கண்மணி போன்று இருப்பவனே, இந்த சரீரத்துள் பொருந்திய இந்த இதற்கு ஆன்மாவுக்கு இந்த அழியும் கேடு வரும் விதத்தை உணர்ந்து, இந்த சரீரத்துக்கு கேடு வந்துடுத்துன்னா அதை உணர்ந்து உனக்கு அது வரும்னு தெரிஞ்சு உன்னுடைய பொன்மயமான அந்த திருவடிகளை அருள் பதங்கள் அதை நான் சிந்திக்கிட்டேனா? அப்படியாவது இது வந்து அனித்தியமானது, இந்த உடல் தெரியும், ஆனாலும் உன்னை பற்றி நான் சிந்திக்கலப்பா. ஆனாலும் கூட இந்த அடியேனின் பிறப்பு இறப்புகளுக்கு காரணமாக இருக்கின்ற இந்த பிறவி பிணியினை தீர்த்து என்னையும் நீ ஆட்கொள்வாய். அப்படிப்பட்டவன் நீ, கருணா கடாட்சன், அப்பேற்பட்ட கருணை உள்ளவன் நீ அப்படின்னு அருணகிரியா சொல்ற. நான் உன்னை பத்தி நினைக்காட்டாலோ என்னைக்கோ உன்னை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்க மாட்டேனா? எதற்காகவே நீ என்னை வந்து ஆட்கொள்வாய் அப்பா அப்படின்னு சொல்ற. அடுத்தது
கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையும் என்றன் உள்ளத் துயரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தம் தொள்ளிக் கொழிக்கும் கடற்செந்தின் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே. கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையும் என்றன் உள்ளத் துயரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தத் துள்ளிக் கொழிக்கும் கடற்செந்தின் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே. கோடிக்கணக்கான முத்துக்கள், கோடி முத்தம், கோடிக்கணக்கான முத்துக்களை தெள்ளிக் கொழிக்கும் கடற்செந்தின் மேவிய சேவகனே. அப்பேற்பட்ட முத்துக்களை தெள்ளிக் கொழிக்கின்ற சமுத்திரம் சூழ்ந்த திருச்செந்தூரில் செந்தின் மேவிய சேவகனே, திருச்செந்தூரில் வீற்றிருக்கும்படியானவனும் அவுணரை வதைத்தவனும். யாரு? அரக்கர்களை வதைத்தவன். திருச்செந்தில் கடற்கரையில தான் சூரபத்மனை வதம் செய்தார். சஷ்டி இதுல பார்க்கிறோம். அப்படி அவுணரை வதைத்தவனுமாகிய வீரனே, வள்ளிக்கு வாய்த்தவனே, வள்ளி நாச்சியாருக்கு கணவனாக தலைவனாக வாய்த்தவனே, மயிலில் ஊறும் மாணிக்கம் போன்றவனே. எப்பேற்பட்ட நீ மாணிக்கம் போன்றவன்! எரியும் கொள்ளிக்கட்டையின் நுனியில் சிக்கிய எறும்பினை போன்று அவஸ்தைப்படும் எனது உள்ளூரிய மனத்துயரினை. நமக்கு மனத்துயரங்கள் கொஞ்சமா? எப்பேற்பட்ட துயரங்கள்! இந்த உலகத்துல நாம அனுபவிப்பது எத்தனை துயரங்கள், அடுக்கடுக்கடுக்கான துயரங்கள். இந்த பிறவியில சம்சார சாகரத்துல சுழன்று சிக்கி சூழ்ந்த அந்த கடல், அந்த காடு, அதுல சூழ்ந்துருக்கு நம்மள. அதுல இருக்கக்கூடிய எனக்கு எத்தனைப்பட்ட துயரங்கள், உள்ளூரிய மன துயரினை போக்குவாய் அப்படின்னு சொல்றார். நான் எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருக்கேன். அப்போ கோடிக்கணக்கான முத்துக்களை தெள்ளி கொழிக்கும் சமுத்திரம் சூழ்ந்த திருச்செந்தூரில் வீற்றிருக்கும்படியானவனும் அவுணரை வதைத்தவனுமாகிய வீரனே, வள்ளி நாச்சியாருக்கு தலைவனாக வாய்த்தவனே, மயிலில் ஊறும் மாணிக்கம் போன்றவனே, எரியும் கொள்ளிக்கட்டையின் நுனியில் சிக்கிய எறும்பினை போற்று. என்ன அழகா சொல்றார்! நமக்குள்ள அப்படியே புழுவா இருந்து குடையும் கவலைகள், துயரங்கள் நம்மளுக்கு. அதான் இதுல என்ன சொல்றார்? கொள்ளிக்கட்டையில நுனியில சிக்கின்ற எறும்பு எப்படிப்பட்டதா சொல்றார். கொள்ளிக்கட்டையே சூடு, அது நுனியில சிக்கிட்டுனா எறும்பு எப்படி தவிக்கும்? அப்படி அவஸ்தைப்படுகின்ற என்னுடைய உள்ளத்தில் உள்ள மன துயரை போக்குவாய் அப்படின்னு வேண்டிக்கிறார். அடுத்தது 6வது பாடல். சூலம் பிடித்து யமப்பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கொரு காலுமஞ்சேன் ஒரு காலுமஞ்சேன் வரும் காலன் தனக்கு ஒரு காலுமஞ்சேன் கடன் மீது எழுந்த ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகனவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு மெய்த்துணையே. ரொம்ப அழகா சொல்றார். இதுல ஒவ்வொரு இதுவா சொல்லிட்டு வர்றார். 6 படை வீடுடையான், இதுல திருச்செந்தூரை சொல்லிட்டு திருத்தணி சொன்னார். இந்த இதுல பாருங்க எப்படி சொல்றார். ஆலங்குடி. சூலம் பிடித்து யமப்பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலுமஞ்சேன் கடன் மீதெழுந்த ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய்த்துணையே. ஆலம் குடித்த, யாரு? விஷத்தை அருந்திய பெருமான் குமாரன், சிவபெருமானுடைய குமாரன் அப்படின்னு சொல்றார். சூலம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலுமஞ்சேன் கடன் மீது எழுந்த ஆலம் குடித்த, பார்க்கடலை கடையும் போது தோன்றிய கடல் மீது எழுந்த ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே. அவனுடைய எல்லாம் இது இருக்கும் போது எனக்கு அதுதான் மெய்த்துணை அப்படின்னு சொல்ற. சூலம் பிடித்து பார்க்கடலில் உதித்த ஆலகால விஷத்தை பருகிய சிவபெருமானின் குமாரனாகிய
முருகக் கடவுள் அருமுகக் கடவுளின் வேர்படையும் அழகிய தோள்களும். அழகா சொல்றார். சூலம் பிடித்து எமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலும் அஞ்சேன். கடல் மீது எழுந்த ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகன் அவன் வேலும் திருக்கையும் அப்படின்னு சொல்றார். சூலம் தரித்து கொண்டு அவனுடைய கடவுளின் வேர்படையும் அழகிய தோள்களும் வேலும் திருக்கைகள் அப்படிப்பட்ட மெய்த்துணையாக எனக்கு இருக்கின்றதப்பா. அதனால அந்த சூலத்தை தரித்து கொண்டு யமபாசத்தை வீசி சுழற்றி கொண்டு தொடர்ந்து என் அருகே வருகின்ற அந்த யமனுக்கு நான் ஒரு காலும் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது இந்த பாடலை. இது கடைப்பிறவரல்னு சொல்லப்படுகின்றது. அதாவது பார்க்கடலில் உதித்த ஆலகால விஷத்தை பருகிய சிவபெருமானின் குமாரனாகிய அருமுக கடவுளின் வேர்படையும் அழகிய தோள்களும் வேலும் இதெல்லாம் நமக்கு மெய்த்துணையாக இருக்கின்றது. வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு மெய்த்துணையே. அது அப்போ அந்த சூலத்தை தரித்து கொண்டு திரிசூலத்தை வச்சுண்டு யமபாசத்தை வீச்சு சுழற்றி கொண்டு தொடர்ந்து வரும் நமக்கு அருகே வருகின்ற அந்த யமனுக்கு நான் ஒரு காலும் அஞ்ச மாட்டேன். தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலும் அஞ்சேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். முருகக்கடவுளோட துணை இருந்தால் யமனுக்கு எந்த பயமும் இல்லை நமக்கு. ஏன்னா முடிவு காலத்துல நமக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். எப்படி சாவு வரும், நம்ம எப்படி கொண்டு போவான், என்ன பண்ணியிருக்கோம் எதுவும் தெரியாது. இப்போ நல்லா இருக்கிற நாள்ல எதையுமே நினைக்க தோன்றாது, யாரும் இது பண்ண மாட்டா. வயது போய் எல்லாம் முடிஞ்சு நமக்கு வயது இதாகும் போது நோய்கள் நம்மளை அண்டி நம்மளை படுத்தும் போது அந்த இதுல இருக்கும்போது நமக்கு ஒரு பயம் சேரும் மனதுக்குள்ள. அதனால முருகா உன்னுடைய இந்த வேலும் மயிலும் துணை இருக்க எனக்கு யம பயம் ஏன் அப்படிங்கிற மாதிரி வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு மெய்த்துணையே. இப்படி இருக்கும்போது அந்த யமனுக்கு எனக்கு என்ன பயம், காலா நீ என் அருகில் பாருடா, நான் உன்னை என்ன செய்கிறேன், உனக்கு நான் ஒரு சாவை கொடுப்பேன்னு சொன்னார். ஏற்கனவே நம்ம அனுபவிச்சோம். அதே மாதிரி இந்த கடைசி இது கடைப்பிறவரல்னு இந்த 6 பாடல்கள் சில பிரதிகளில் அதிகமாக காணப்படுவதால் நாம் அதையும் அனுபவித்தோம். 100 பாடல்கள் தான் கந்தர் அலங்காரம். 101வது நூற்பயன் முதலில் ஒரு காப்பு செயலாக 102 இந்த ஒரு 6 பாடல்களும் சேர்த்து நம்மால் 108 இந்த முத்தான மலர்கள் இணைத்த மாலை கோர்க்கப்பட்டு முருகனுக்கு அணிவிக்கப்பட்டு விட்டது. அந்த முருகனுடைய இந்த கந்தர் அலங்காரம் என்றும் பாமாலையை படித்து ஒரு பாடல் படித்தாலே பொருள் உணர்ந்து உனக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கும். எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம். பால் நரக குழிக்கு சென்று வீழ மாட்டாய், புலிக்கும் கரடிக்கும் அஞ்ச மாட்டாய், யமன் வந்தாலும் அஞ்ச மாட்டாய், இதற்கும் உனக்கு பயம் கிடையாது. அப்பேற்பட்ட சிறந்த நூலாக இந்த கந்தர் அலங்காரம் அருணகிரியாரால் இயற்றப்பட்டுள்ளது. முருகக்கடவுளின் அருளால் நமக்கு இதை அனுபவிக்க கிடைத்தது. இந்த பாடல்கள் அனைத்தும் இனிமையான தேன் போன்ற இனிமை நிறைந்த அமுதமான பாடல்கள். இந்த மாலையில் தேன் வடியும் சொட்டுவதாக இணைக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டுள்ளது. முருகனுடைய அருள் நமக்கு எல்லாருக்கும் நல்ல முறையில் கிடைக்கட்டும் என்று அவருடைய திருவடி தாழ்களில் சரண் புகுந்து வேண்டிக் கொள்வோம். முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம்.